ஹாப்பி நியூஸ்! நம்ம வாத்து பையன் முட்டை போட்டுட்டா. லைட் ப்ரௌன் ஷேட். ஆனால் கொஞ்சம் பிரேக் ஆகியிருந்தது. அடைக்க உதவாது. அதனால் ஃபஸ்ட் டைம் போட்டனால ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி போட்டால். ப்ரீவியஸ் டேவே கொஞ்சம் சிம்டம் தெரிஞ்சுது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு கஷ்டப்பட்டு போட்டானுங்க. ஃபஸ்ட் டைம் போட்டனால கொஞ்சம் இந்த கஷ்டம்லாம் அவனுக்கு இருக்கும். இது இன்னொரு வாத்துக்கட்டு வந்து கிடச்சிது. ஆனால் இவனோட சைஸ் ரொம்பவே சின்னது. இதனால பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றது பொறுத்து தான் நமக்கு வந்து சைஸ் ஆஃப் எக் வந்து கிடைக்கும். ஒருத்தர் அதிகமாக சாப்பிடுவான், ஒருத்தர் கம்மியாக தான் ஈல்டு எடுத்துக்குவான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்கு டைம் ஃபீல்டு மட்டும் அவங்க கொஞ்சம் சேடாக இருப்பாங்க. சோர்வாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. முக்கியமாக வாத்து முட்டையும் சரி கோழி முட்டையும் கிட்டத்தட்ட ஒரே கலர் ஷேட் தான் இருக்கும். ஒன்றா வளர்த்துறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் வரதான் செய்யும். பொரிச்சாதான் நமக்கு தெரியும் அது கிளாரிஃபையாக யாரோட வாத்துன்னு. சைஸ் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கோழி போடலினாலும் இந்த அடையில் போய் உட்கார ஆரம்பிக்க. அது எதுனாலும் தெரியல. வாத்து பண்ண ஸ்ட்ரகிளுக்கு அடுத்த நாள் அவங்க 2 நாளாக ஃபுட்டே எடுத்துக்கல. கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. சரின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களோட அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.